வரைக்கும் வாசிக்கலாம். அது 3 வரைக்கும். கர்த்தர் வார்த்தையை ஆசீர்வதிக்கும்படி கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி சாட்சி ஆதரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் பாடியே ஜெய கொடியும் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. பரிசுத்த பிதாவே, நல்ல வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தையை உம்முடைய சமூகத்தில் கொடுக்கிறோம். நீர் இதை ஆசீர்வதித்து எங்களுக்கு பிட்டு தாரும். அற்ப மனிதனாகிய அடிமையை உம்முடைய சிலுவைக்குள் மூடி மறைத்துக் கொள்ளும். உம்மை மாத்திரம் வெளிப்படுத்தும். நீர் கொடுக்கிற வார்த்தைகளை மாத்திரம் பேசும்படி அடியானை ஆவிக்குள்ளாக மாற்றும். தாழ்த்தி உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 9வது வசனத்தை மாத்திரம் நாம் வாசிக்கலாம். மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே யோசுவாவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு யுத்தம் பண்ணு. அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்தம் பண்ணுவதற்கு மனிதர்கள் தேவை. அப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மோசேயின் மூலமாக கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலருக்கு விரோதமாக இந்த அமலேக்கியர் யுத்தம் செய்யும்படியாக அவர்கள் கடந்து வந்த யுத்தத்தை ஆரம்பித்தார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை சுதந்தரிக்கும்படியாக தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அதை பெற்றுக்கொள்ளும்படி விசுவாசித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி அவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற நேரத்திலே அதை பெற்றுக்கொள்ள விடாதபடி இந்த அமலேக்கரின் ஆவி அல்லது அமலேக்கரின் கூட்டம் இஸ்ரவேலர்களை அங்கு தடை செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அமலேக்கரின் ஆவி இன்றைக்கு தெய்வ ஜனத்தை தேவனோடு கிட்டி சேர விடாதபடி, தேவ சித்தத்தை செய்ய விடாதபடி, தேவனுக்காக வாழ விடாதபடி, தேவனுடைய துடிப்பை நிறைவேற்ற விடாதபடி ஒரு அமலேக்கரின் ஆவி இன்னைக்கு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் எழும்பி போராடி தடை செய்கிற விரும்புகிறது. அந்த ஆவிக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு யுத்த வீரர்களை தேவன் தெரிந்து கொள்ளும்படி யோசுவாவுக்கு சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தடை பண்ணுகிற ஆவி தேவனுடைய வாக்குத்தத்தம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற விடாதபடி, தேவனுடைய ஆசீர்வாதம் தேவ பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள விடாதபடி, தேவனுடைய இதய துடிப்பை மனிதர்கள் நிறைவேற்ற விடாதபடி, தேவன் யார் என்பதை கண்டுகொள்ள விடாதபடி, அவருடைய கண்களை மறைக்கும்படியாக, தேவ திட்டத்தை தடை செய்யும்படியாக இந்த அமலேக்கியரின் ஆவி தெய்வ ஜனத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த அமலேக்கியரின் ஆவியோடு கூட யுத்தம் பண்ணும்படியாகத்தான் யுத்த புருஷர்கள் தேவனுக்கு தேவை. அல்லேலூயா. யுத்த மனிதர்கள் தேவனுக்கு தேவை. அல்லேலூயா. ஆகவே தான் மோசேயின் மூலமாக கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்கிறார், யுத்தம் செய்வதற்கு நீ மனிதர்களை தெரிந்து கொண்டு யுத்தம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நாளைக்கு மலை உச்சியிலே தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு வந்து நிற்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்தத்திற்கு மனிதர்களை தேடிக்கொண்டு அல்லது தெரிந்து கொண்டு அவர்களை பிரித்தெடுத்துக் கொண்டு யுத்தம் பண்ணுவதற்கு போ என்று சொல்லிட்டு அவர் வேற எங்கேயும் போகல. மோசே அவர் சொல்றாரு, நீ போ, நாளைக்கு நான் அங்க வந்து நிற்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ யுத்தம் செய்ய எழும்பும் போது அந்த அமலேக்கியரின் ஆவிகளோடு யுத்தம் பண்ணுவதற்கு நீ எழும்பி போவாய் என்றால் நான் கூட வந்து நிற்பேன். அல்லேலூயா. அந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, அது என்னுடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ யுத்தம் பண்ண புறப்பட்டால் போதும், நீ யுத்தம் பண்ண எழுப்பினால் போதும், நீ யுத்தம் பண்ண எழுப்பி போனால் யுத்த களத்திலே போய் நின்றால் போதும்.
அங்கே நான் வந்து நிற்பேன். அல்லேலூயா. தேவனுடைய மனுஷனாகிய மோசே தேவனுடைய வாக்குத்தத்தமாகிய கோலை பிடித்துக் கொண்டு அங்கே யுத்தம் செய்கிற மனிதர்கள் இடத்திலே நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தடை செய்வதற்கு, உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ஜெயத்தை பெற்றுக்கொள்ள விடாதபடி அவைகளை தடுத்து நிறுத்துவதற்கு, ஒரு பெரிய பெருக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விடாதபடி, ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க விடாதபடி, அல்லது அதை அனுபவிக்க விடாதபடி அதை தடை செய்கிறது ஒரு அமலேக்கியரின் ஆவி. அல்லேலூயா. தேவ பிள்ளைக்கு விரோதமாக, தேவ ஜனத்திற்கு விரோதமாக இன்றைக்கு அமலேக்கியரின் ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த அமலேக்கியரின் ஆவியை முறியடிப்பதற்கு யுத்த மனிதர்கள் தேவனுக்கு தேவை என்று கர்த்தர் இந்த பகல் வேளையிலே சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய மனுஷனாகிய யோசுவா அந்த யுத்த மனிதர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எல்லாரும் யுத்தத்திற்கு போக முடியாது. யுத்தம் தேவைதான். தடை பண்ணுகிற ஆவிகளோடு யுத்தம் பண்ணுவதற்கு அல்லது சண்டையிடுவதற்கு, எதிர்த்து நிற்பதற்கு மனிதன் தேவைதான். ஆனால் எல்லா மனிதர்களும் போய் அங்கே நிற்க முடியாது. குறிப்பிட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அங்கே நிற்க முடியும். அல்லேலூயா. ஆகவே தான் மோசே சொல்கிறான், யுத்தம் செய்வதற்கு மனிதனை தெரிந்து கொண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைப்பின் சத்தத்தை கேட்டவர்கள் அநேகர். இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்கிற அழைப்பின் சத்தத்தை கேட்டவர்கள் அநேகர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைப்பின் சத்தத்தை கேட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டவர்கள் எல்லாரும் யுத்தத்திற்கு போக முடியாது. உன் பாவத்தை போக்கும்படியாக கிருபாதார பலியாக இயேசு சிலுவையிலே தொங்கினார். அவரை விசுவாசித்தால் நீ மீட்கப்படுவாய், ரட்சிக்கப்படுவாய். இன்று அழைப்பின் சத்தத்தை கேட்டவர்கள் அநேகர். அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் யுத்தத்திற்கு போக முடியாது. அழைப்பின் செய்தியை கேட்டவர்கள் எல்லாரும் அமலேக்கியரின் ஆவியோடு யுத்தம் செய்ய முடியாது. அவனை எதிர்த்து நிற்க முடியாது. அவனை எதிர்த்து நிற்பதற்கு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரம்தான் இந்த அமலேக்கியரோடு யுத்தம் செய்ய புறப்பட்டு போக முடியும். அழைப்பின் சத்தத்தை கேட்டவர்கள் எல்லாரும் போக முடியாது. அவர்கள் யுத்தம் செய்யவும் முடியாது. யுத்தம் செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், யுத்தத்திற்காய் பல
அனுபவிக்கப்பட்டவர்கள், யுத்தம் செய்து அனுபவம் உள்ளவர்கள், யுத்தத்திலே ஜெயம் பெற்று ஜெயத்தை சுதந்திரித்துக் கொண்டவர்கள், எதிரிகளோடு கூட நின்றவர்கள், பழக்கப்பட்டவர்கள், அவர்கள்தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லது முத்தரிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஈசாயின் குடும்பத்திலே அநேக சகோதரர்கள் இருந்தார்கள். ஆனால் கோலியாத்திற்கு முன்பதாக நிற்பதற்கு ஒரு மனிதன் தேவை. கோலியாத்திற்கு முன்பதாக நின்று யுத்தம் பண்ணுவதற்கு ஒரு மனிதன் அன்றைக்கு தேவையாயிருந்தது. ஏற்கனவே அந்த யுத்த களத்திலே ஈசாயின் குடும்பத்தில் உள்ளவர்கள் 2 பேர் இருக்கிறார்கள். அவர்களால் யுத்தம் செய்ய முடியவில்லை. அவர்களோ பெலிஸ்தரை பார்த்து பயப்படுகிறார்கள், அஞ்சுகிறார்கள். பெலிஸ்தியோடு யுத்தம் செய்ய அவர்களால் கூடாமல் இருந்தது. ஆகவே பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த கோலியாத்திற்கு முன்பதாக நிற்பதற்கு ஒரு மனிதன் தேவையாயிருந்தது. அவன்தான் தாவீது. அல்லேலூயா. அவன்தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவனே அந்த கோலியாத்தை முறியடிக்க தேவனால் முத்தரிக்கப்பட்டவன். அவனை அபிஷேகிக்கும்படி தேவன் சாமுவேலை அனுப்பினார். அருமையானவர்களே, யுத்தம் பண்ணக்கூடியவர்களை கர்த்தர் முதலாவது அபிஷேகம் பண்ணுகிறார். அவர்களை தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, அவர்களை அபிஷேகம் பண்ணுகிறார். நீ யுத்தம் பண்ணுவதற்கு முன்னதாக நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தாவீதை போல அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்டவர்களை சிலரை இன்றைக்கு அபிஷேகித்துக் கொண்டு வருகிறார். சிலரை ஏற்கனவே அபிஷேகித்து வைத்திருக்கிறார். கோலியாத்தின் ஆவியை முறியடிக்கும்படியாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கள் இங்கே இருக்கிறார்கள். தேசத்துக்குள்ளே, சபைகளுக்குள்ளே, பட்டணங்களுக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். அவர்கள்தான் கோலியாத்தை முறியடிக்கும்படி தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அதற்காகவே தேவன் அவர்களை அபிஷேகித்து வைத்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீயாக ஒருவேளை இருக்கலாம். ஆவியானவர் உன்னோடு அதை பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவரோடு ஆவியானுடைய சத்தம் இன்றைக்கு துணித்துக் கொண்டிருக்கிறது. மீதியானியரை முறியடிக்கும்படி ஆண்டவர் அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்பதாக அந்த தாவீதை எப்படி தேவன் பெலிஸ்தரை தெரிந்து கொள்ளும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் முறியடிக்கும்படி கர்த்தர் அபிஷேகித்தாரோ, அதே போல அமலேக்கியரை முறியடிக்கும்படி யோசுவாவை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எப்படி
தாவீதை கர்த்தர் அபிஷேகித்தாரோ, அவர் அபிஷேகித்தபடியினாலே கர்த்தர் தாவீதை கொண்டு அந்த கோலியாத்தை முறியடிக்க சித்தம் கொண்டார். அல்லேலூயா. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தாவீது அந்த யுத்த களத்திலே போய் நின்று ஒரே ஒரு கூழாங்கற்களினாலே அந்த பெரிய கோலியாத்தை, அந்த சத்துருவின் வல்லமைகளை முறியடிக்க முடிந்தது. அப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்களை கர்த்தர் இன்றைக்கு சபைக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட தாவீதுக்கள் பல பாடுகளின் வழியாக கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். பல வேதனையின் வழியாக கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். பல போராட்டத்தில் மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தனிமையாக்கப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் வெறுக்கப்பட்ட நிலையிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தாவீது அவன் குடும்பத்தினரால் ஒதுக்கப்பட்டான், தள்ளப்பட்டான், புறம்பாக்கப்பட்டான். ஆகவே தான் வனாந்தரத்திலே அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தான். எல்லாரும் பலவான்கள், ஞானம் உள்ளவர்கள், படித்தவர்கள். ஆனால் இந்த தாவீதோ எல்லாவற்றிலும் கீழ்த்தரமானவனாக இருந்தான். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவனாயிருந்தான். ஒருவேளை உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு நீ ஒதுக்கப்பட்டு இருக்கலாம், நீ தள்ளப்பட்டு இருக்கலாம். உன் உறவினர்களால் ஒதுக்கப்பட்டவனாக, உன் சொந்த பந்தங்களால் ஒதுக்கப்பட்டவனாக, பெற்றோரால் தள்ளப்பட்டவர்களாக, அருவருக்கப்பட்டவர்களாக, புறம்பாக்கப்பட்டவர்களாக, உன்னை விசாரிப்பதற்கு ஒருவரும் மற்ற நிலையிலே நீ தனிமையாக்கப்பட்ட நிலையிலே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை அபிஷேகித்திருக்கிறார். கர்த்தர் உன்னை முத்தரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. யுத்தம் செய்யும்படியாக, ஜெயத்தை உனக்கு தரும்படியாக அவர் தமக்காக உன்னை அபிஷேகித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யோசுவா தேவ மனுஷனுடைய சத்தத்திற்கு உடனே கீழ்ப்படிந்தான். இந்த யோசுவா மனிதர்களை கூட்டிக் கொண்டு யுத்தம் பண்ண புறப்பட்டு போனான். கீழ்ப்படுகிற மனிதர்கள் தேவனுக்கு தேவை. தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள் மாத்திரமல்ல, கீழ்ப்படிதல் உள்ளவன். கீழ்ப்படுகிற மனிதனை கர்த்தர் சத்துருவை மடங்கடிக்கும்படி உபயோகப்படுத்துகிறார். நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் மாத்திரமல்ல, இந்த யோசுவாவை போல், இந்த யோசுவா எப்படி தனக்கு தலைவனாய் இருந்த மோசேக்கு கீழ்ப்படிந்தான். தேவன் உனக்கு மேலே தலைவனாக வைக்கப்பட்ட தலைவர்களுக்கு நீ எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். உனக்கு மேய்ப்பனாய் இருக்கிறவருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். கீழ்ப்படிந்தால் மாத்திரமே சத்துருவுக்கு முன்பதாக நீ தைரியமாக இருக்க முடியும். கீழ்ப்படிதலின் ஆவி உனக்குள் இல்லாவிட்டால் சத்துருவுக்கு நீ எதிர்த்து நிற்க முடியாது. இந்த யோசுவா
தனக்கு தலைவனாய் வைக்கப்பட்டிருந்த மோசேக்கு யோசுவா கீழ்ப்படிந்திருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில முக்கியமான காரியங்களை மாத்திரம் நினைப்பூட்டுதலாக சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிற, ஞாபகப்படுத்துகிற சில வார்த்தைகளை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி ஜெபித்து நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஏதோ ஒன்றை அவர் ரகசியமாய் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. தேவனோடு கூட நெருங்கி இருக்கிறவர்கள், தேவனோடு கூட நெருக்கமாய் பழகுகிறவர்கள், தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு வாழுகிறவர்கள், தேவனுடைய உறவிலே, தேவனுடைய சஞ்சரிப்பிலே அதிகமாய் காத்திருக்கிறவர்கள் அதை தெளிவாய் தெரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக ஏதோ ஒரு விசித்திரமான கிரியைகளை செய்யும்படி, வெளியரங்கமாக்கும்படி, தம்முடைய அபத்தமான மகிமையான பலத்த கிரியைகளை தேசத்திலே, சபைகளிலே, குடும்பங்களிலே வெளிப்படுத்தும்படியாக அவருடைய பலத்த வல்லமை தேசத்திலே வெளிப்பட விரும்புகிறது. சத்துருவின் சேனைகளை முறியடிக்கும்படியாக, சாத்தானின் கிரியைகளை அகற்றி போடும்படியாக ஆவியானவருடைய வல்லமை பிரத்யட்சமாய் தேசத்திலே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. நீ அதற்கு எழும்ப வேண்டும், நீ அதற்கு புறப்பட வேண்டும். உன் ஸ்தானத்தை விட்டு புறப்படு. நீ இருக்கிற நிலைமையை விட்டு புறப்படு. நீ உட்கார்ந்தது போதும், நீ தூங்கினது போதும், நீ அமர்ந்திருந்தது போதும். தேவன் சொல்லும் நேரத்திலே நீ புறப்பட வேண்டும். தேவன் எப்பொழுது சொல்லுகிறாரோ, ஒருவேளை நடுராத்திரியிலே சொல்லலாம், அல்லது நடுப்பகலிலே சொல்லலாம், சாயங்காலத்திலே சொல்லலாம், அதிகாலையிலே சொல்லலாம். கர்த்தர் எப்பொழுது உனக்கு சொல்லுகிறாரோ, சத்துருவின் சேனைகளை முறியடிப்பதற்கு, சத்துருவுக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதற்கு, அமலேக்கின் ஆவிகளை சங்காரம் பண்ணுவதற்கு, கிதியோன் எழும்பினது போல, ஹல்லேலூயா, தாவீது எழும்பினது போல நீ எழும்பும்படி தேவன் உன்னை அபிஷேகித்து வைத்திருக்கிறார். தேவன் உன்னை அபிஷேகித்து வைத்திருக்கிறார், அபிஷேகித்து வைத்திருக்கிறார். இந்த யோசுவா கீழ்ப்படிதல் உள்ள ஆவி அவனுக்குள் இருந்தது. இன்றைக்கு நீ கீழ்ப்படுகிறாயா? கீழ்ப்படிதல் உன்னிடத்தில் எந்த அளவுக்கு பூரணம் அடைந்திருக்கிறது? எத்தனை காரியத்திற்கு நீ கீழ்ப்படிந்திருக்கிறாய்? உன்னுடைய தலைவனுக்கு, உனக்கு மேலே தேவன் அபிஷேகித்து வைக்கப்பட்ட மேய்ப்பனுக்கு அல்லது தலைவனுக்கு எப்பொழுதெல்லாம் கீழ்ப்படிந்திருக்கிறாய்? உனக்கு தலைவனாயிருக்கிற மேய்ப்பர்களுக்கு, ஊழியக்காரனுக்கு நீ எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும். ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து தவறான வார்த்தை வந்தா கூட அதுக்கு நீ கீழ்ப்படியணும். நீ கீழ்ப்படுகிறாயா என்பதை பார்ப்பதற்கு, பரீட்சிப்பதற்கு கூட ஆண்டவர் சில தவறான வார்த்தை கூட ஆண்டவர் பயன்படுத்தலாம் ஊழியக்காரருடைய வாயில. அதற்கு கூட நீ கீழ்ப்படுகிறாயா என்று ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார், பரீட்சை பார்ப்பார். கீழ்ப்படிதல் உன்னிடத்தில் இருக்கிறதா என்று சில நேரங்களில் நம்மை பரீட்சிப்பார். கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு தேவை. தெரிந்து கொள்ளப்பட்டவன் மாத்திரமல்ல, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மாத்திரமல்ல, நீ தேவனால் முத்தரிக்கப்பட்டவன் மாத்திரமல்ல, நீ தேவனால் கீழ்ப்படுகிற மனிதனாயிருக்க வேண்டும். யோசுவா மோசேக்கு கீழ்ப்படிந்தான். ஏன் என்று கேட்கவில்லை, எதற்கு என்று கேட்கவில்லை, தாமதம் செய்யவும் இல்லை.
எந்த வார்த்தையும் சொல்லாதபடி மோசே சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு அப்படியே புறப்பட்டான் யுத்தம் பண்ணுவதற்கு. ஏன், எதற்கு என்று கேட்பது கீழ்ப்படிதல். கீழ்ப்படியாத ஆவி உடையவர்கள்தான் அப்படிப்பட்ட கேள்வியே அவங்க வாயிலிருந்து வரும். ஏன், எதற்கு, எப்படி, எங்கு, அடுத்தடுத்து கேள்வி வந்து கொண்டே இருக்கும் சிலருடைய வாயில. ஒன்ன சொன்னா உடனே கீழ்ப்படிய மாட்டாங்க. நீ கீழ்ப்படிதல் உள்ள ஆவியை பெற்றிருப்பாய் என்றால், தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்கும் என்றால், யோசுவாவுக்குள் இருந்த ஆவி உனக்குள் இருப்பது உண்மை என்றால், நீ எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். குடும்பத்திற்கு தலைவனாயிருக்கிறவனானாலும் சரி, சபைக்கு தலைவனாக தேவர் வைத்திருக்கிறவரானாலும் சரி, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக அந்த தலைவனுக்கு கீழே இருக்கிறவர்கள், பெற்றோர்களுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகள், பெற்றோர்களுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆசிரியருக்கு கீழே உள்ள பிள்ளைகள் ஆசிரியருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பிள்ளைகள் சரியாய் கற்றுக்கொள்ள முடியும், அவர்களுடைய கல்வியிலே தேர்ச்சியை பெற முடியும். ஆசிரியருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் தேர்ச்சி அடைய முடியாது, அடுத்த வகுப்புக்கு போக முடியாது. அதே போல நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேர்ச்சி பெற வேண்டும் என்றால், ஜெயம் பெற வேண்டும் என்றால், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், உனக்கு மேலே உள்ள தலைவனுக்கு நீ எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கீழ்ப்படுகிற மனுஷனை பார்ப்பது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் இன்றைக்கு சத்துருவினுடைய கிரியைகள் எல்லா விதங்களிலும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. எந்த இடங்களிலும் சத்துருவினுடைய ஆவி தேவ ஜனத்திற்கு விரோதமாய் பல விதங்களிலே எழும்பி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் கீழ்ப்படுகிற ஆவி அநேகரிடத்தில் இல்லாததினாலே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யோசுவா தனக்கு மேலே இருந்த மோசே என்கிற தலைவனுக்கு யோசுவா எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருந்தான். வசனங்கள் நிறைய வாசிப்பதற்கு நேரம் இல்லை, நேரம் வேகமாய் ஓடுகிறது. ஆகவே ஒரு சில முக்கியமான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி சொன்ன காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். ஒருவேளை அது சரியான ஒரு குறிப்பாக இருக்கலாம் அல்லது குழப்பமாக இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதாக. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை நன்றாக கவனியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலே நாம் தெளிவாக பார்க்கிறோம். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து, அதுதான் கீழ்ப்படிதல்.
மோசே சொன்னபடியே செய்து. அதற்காகத்தான் கர்த்தர் அங்கே யோசுவாவை கொண்டு அமலேக்கியம் ஜனங்களை பட்டய கரைக்கினாலே முறியடித்தான். அல்லேலூயா. கீழ்ப்படுகிற யோசுவாவினால் மாத்திரம்தான் அமலேக்கியரின் ஆவியை துரத்த முடியும், அல்லது சங்கரிக்க முடியும், அல்லது முறியடிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்காக ஒரு புதிய ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்க கூடும். ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கைக்காக இந்த வருஷத்தின் ஆரம்ப நாளிலே, முதல் நாளிலே, புது வருட ஆராதனையிலே ஆவியானவர் அநேக காரியங்களை நம்மோடு பேசினார். எத்தனை பேருக்கு அது ஞாபகத்தில் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை ஞாபகத்தில் இல்லைன்னா அந்த புது வருஷ ஆராதனையினுடைய செய்தியை யூடியூப்ல இருக்கு, நீங்க அப்பப்போ அதை கேட்டு பாருங்க. ஆவியானவர் என்னென்ன காரியங்களை எப்படி எப்படி பேசினார் என்று சொல்லி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். எந்தெந்த காரியங்களே எப்படி எப்படி பெரிய காரியங்கள் செய்வார் என்று செய்தியின் வேளையிலே ஆவியானவர் நம்மோடு பேசினார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பிக் கொண்டிருக்கிறார். அப்படி அதை பெரிய காரியங்கள் அவருடைய வாழ்க்கையை செய்யக்கூடாதபடி இந்த அமலேக்கியரின் ஆவி விரோதமாய் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஆவியை, தடை பண்ணுகிற ஆவியை முறியடிக்கும்படி, சங்கரிக்கும்படி, நிர்மலமாக்கும்படியாகத்தான் புருஷர்கள், மனிதர்கள் தேவனுக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற, ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால முத்தரிக்கப்பட்ட அந்த கிதியோனை போல, அந்த தாவீதை போல, அந்த யோசுவாவை போல ஸ்தோத்திரம் ஆண்டவருக்காக எழும்பினால் கர்த்தர் இந்த ஆண்டின் ஆரம்ப நாளிலே சொன்ன வார்த்தையின் படியாக பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்விலே செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 11வது வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், வாசிங்க. எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் மரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யுத்தம் செய்வதற்கு போகக்கூடிய அந்த மனிதன் தெரிந்து கொள்ளப்பட்டவனாயிருக்க வேண்டும், கீழ்ப்படிதல் உள்ளவனாயிருக்க வேண்டும். மூன்றாவது, பலன் உள்ளவனாயிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அல்லேலூயா, அல்லேலூயா. அமலேக்கியரின் ஆவியோடு யுத்தம் பண்ணுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், கீழ்ப்படுகிற மனிதன், பலனுள்ள மனிதன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, யுத்தம் பண்ணுவதற்குரிய பலன், யுத்தம் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு இருந்தால் மாத்திரம்தான்
யுத்தம் செய்ய முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிதியோன் ஆண்டவர் சொல்லும்போது அவன் பின்வாங்குகிறான். என்னுடைய குடும்பம் சின்ன குடும்பம், நான் எல்லாவற்றிலுமே பின்தங்கினவன், வேற யாரையாயிலும் அனுப்பும் என்று சொல்லுவது போல கிதியோன் சொல்லுகிறான். அதற்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ. இப்பொழுது கர்த்தர் பேசுகிற அந்த நேரத்திலே உனக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கிறதோ இந்த பலத்தோடு நீ போ. நான் மீதியானியரை முறியடிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். எல்லா வசனத்தையும் வாசிப்பதற்கு எடுப்பதற்கு நேரம் இல்லை. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகவே இன்றைக்கு நாம் யுத்தம் செய்வதற்கு நமக்கு விரோதமாய் நிற்கிற, நம்முடைய குடும்பத்திற்கு எதிராக நிற்கிற, நம்முடைய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிற, நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை செய்து கொண்டிருக்கிற, ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற மகிமையை தடை பண்ணி வைத்திருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் நீக்கி ஒரு ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்றால் பலனுள்ளவர்களாக நாம் எழும்பி யுத்தம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்பதாக. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. அதே யோசுவாவின் புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 6வது அதிகாரம் 4வது வசனம். 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். இந்த வசனத்தினுடைய முதல் வாக்கியத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். அல்லேலூயா. அமலேக்கியரை முறியடிக்க, நம்முடைய எதிராளியை முறியடிப்பதற்கு 7 என்கிற வார்த்தை பரிபூரணத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. கொம்பு என்கிற அந்த வார்த்தை ஜெயத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. அப்படி என்றால் பரிபூரண ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிபூரண ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் யுத்தத்திற்கு போக வேண்டும். எக்காலத்தை பிடித்துக் கொண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பரிபூரண ஜெயம். அல்லேலூயா. அரையும் குறையுமான ஜெயம் அல்ல, கால்வாசி உள்ள ஜெயம் அல்ல, பாதி ஜெயம் அல்ல, 100க்கு 100 ஜெயம். அல்லேலூயா. அதுதான் 7 என்கிற வார்த்தை நமக்கு காண்பிக்கிறது. இந்த பகல் வேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற சிலருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பரிபூரண ஜெயத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிபூரணமான ஜெயத்தை தேவன் வைத்திருக்கிறார். உங்களுக்காக வேண்டி தேவன் வைத்திருக்கிற அந்த பரிபூரண ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விடாதபடி இந்த அமலேக்கியரின் ஆவி அதற்கு விரோதமாக கிரியை செய்கிறது, தடை செய்கிறது. அந்த ஆவியோடு எதிர்த்து நின்று யுத்தம் செய்வதற்கு நீ எழும்ப வேண்டும் இன்றைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பரிபூர்ண ஜெயத்தை தேவன் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பரிபூர்ணமான திட்டத்தை, அந்த பரிபூர்ணமான தரிசனத்தை, அந்த பரிபூர்ணமான தேவ நோக்கத்தை, தேவன் உனக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை, ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்காக தேவன் உன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு அந்த பரிபூரணத்தை தரும்படியாக இதுவரை அரைங்குறையான ஆசீர்வாதத்தோடு நீ நடந்து கொண்டிருக்கிறாய், அலைந்து கொண்டிருக்கிறாய், வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. வரும் நாட்களிலே கர்த்தர் ஒரு பரிபூரணத்தை உனக்கு தரப்போகிறார். ஒரு பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. அந்த பரிபூரணத்தை நீ பெற்றுக்கொள்ள விடாதபடிதான் இந்த அமலேக்கரின் ஆவி உனக்கு விரோதமாக, உன் குடும்பத்திற்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த அமலேக்கரின் ஆவியை மேற்கொள்வதற்கு நீ எழும்புவாய் என்றார். கர்த்தர் நிர்மலம் பண்ணி அதை முறியடித்து உனக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த ஹல்லேலூயா ஜெயத்தை பரிபூர்ணமாய் நீ பெற்றுக் கொள்வாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, யாராக இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் சிலரோடு உறவாடி கொண்டிருக்கிறார். அந்தரங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை ஆண்டவர் தகர்த்து கொண்டிருக்கிறார். நீ எழும்பினால் போதும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நீ கீழ்ப்படிந்தால் போதும், தேவன் சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தால் போதும், உன்னை நீ அர்ப்பணித்து விட்டால் போதும், கர்த்தர் உனக்காக முன்னே செல்வார். ஹல்லேலூயா. அன்றைக்கு மோசே சொன்னான், 8வது 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமென். முதல் வசனம், தாவீதும் அவன் மனுஷரும். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் முதல் வசனம். சிக்லாக்குக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கிய தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுக்கு விரோதமாய் வந்த இந்த அமலேக்கியரை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாவீது பின்தொடர்ந்தான். கர்த்தருடைய ஆலோசனையை பெற்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதுக்கு உண்டான எல்லாவற்றையும் அந்த அமலேக்கியர்
எல்லாவற்றையும் கொண்டு போய் விட்டார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை பார்க்கும்போது அவனுடைய இருதயம் கொதித்தது, வேதனைப்பட்டது. தேவ சமூகத்திலே கர்த்தரை நோக்கி பார்த்தான். கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்டான். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டான் தாவீது. ஆண்டவர் சொன்னார், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமலேக்கியர் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் பிடித்துக் கொண்டு, சிறை பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். ஆனால் நீ ஒன்று செய், அந்த அமலேக்கியரை பின்தொடர்ந்து போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பின்தொடர்ந்து போய் அவர்களை பின்தொடர்ந்து அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. உன்னிடத்திலிருந்து எதையெல்லாம் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போனார்களோ, உனக்குரியது எல்லாவற்றையும் அவர்கள் எப்படி சிறைப்பிடித்துக் கொண்டு போனார்களோ, அவர்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் நீ மறுபடியும் திருப்பிக் கொள்வாய். அந்த அமலேக்கியரை நீ பின்தொடர்ந்து போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையிலே, சிலருடைய குடும்பத்திலே தாவீதை பின்தொடர்ந்தது போல சிலருடைய குடும்பத்தை இந்த அமலேக்கியரின் ஆவி பின்தொடர்கிறது. சில காரியங்களை சில நேரங்களிலே அந்த ஆவி நமக்குரியது எல்லாவற்றையும், தேவ நமக்கு தந்தவைகள் எல்லாவற்றையும் அதை கொள்ளையாடி சிறைப்பிடித்து அது கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், தாவீதுக்கு சொன்னது போல நீ பின்தொடர்ந்து போ. ஹல்லேலூயா. அந்த அமலேக்கியரின் ஆவியை கண்டு, அந்த அமலேக்கியரின் கூட்டத்தை கண்டு நீ பயப்படாதே, நீ பின்வாங்காதே, நீ சோர்ந்து போகாதே, நீ பின்தொடர்ந்து போ, நீ பின்தொடர்ந்து போ. அந்த சத்துருவை எதிர்கொண்டு போ. அந்த சத்துருவோடு யுத்தம் பண்ணுவதற்கு பின்தொடர்ந்து போ. அவனோடு யுத்தத்திலே நின்று யுத்தம் செய். உனக்கு உரிய எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்தெந்த ஆசீர்வாதங்களை நீ இழந்து போனாயோ, எந்தெந்த அபிஷேகத்தை நீ இழந்து போனாயோ, எந்தெந்த பலத்தை நீ இழந்து போனாயோ, எந்தெந்த வரங்களை நீ இழந்து போனாயோ, எந்தெந்த மேன்மையை நீ இழந்து போனாயோ, எந்தெந்த ஆசீர்வாதங்களை இழந்து போனாயோ, சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். நீ செய்ய வேண்டியது பின்தொடர்ந்து போ, பின்தொடர்ந்து போ. யுத்தம் செய்வதற்கு பின்தொடர்ந்து போ. அமலேக்கியரை முறியடிப்பதற்கு பின்தொடர்ந்து போ. இந்த தாவீது பின்தொடர்ந்து போகும்போது இந்த தாவீதோடு வந்த ஒரு கூட்டம் கொஞ்ச தூரம் போன உடனே அவர்கள் சோர்ந்து போய் விட்டார்கள். தொடர்ந்துள்ள வசனத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அதே அதிகாரத்தை தாவீதோடு கூட அமலேக்கியரை பின்தொடரும்படி தாவீதோடு கூட ஒத்துழைத்து கூட சென்ற சிலர் இடைவெளியிலேயே தளர்ந்து போயிட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த தாவீதோ தளர்ந்து போகவில்லை, சோர்ந்து போகவில்லை. கர்த்தர் சொன்னபடி அதை பெற்றுக் கொள்ளும் வரைக்கும் அந்த ஹல்லேலூயா எதை இழந்தனோ, எதை என் சத்துரு எடுத்துக்கொண்டு போனானோ அதை என் கையிலே பெற்றுக் கொள்ளும் வரை
நான் அதை சுதந்தரிக்கும் வரை நான் விடுவதில்லை என்று தாவீது தொடர்ந்து பின்தொடர்ந்து போனான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற நீயும் ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார், உனக்குரியதை சத்துரு தன் கைவசப்படுத்தி தன் அடிமையாக்கி கொண்டு உனக்குரிய அநேக ஆசீர்வாதங்களை, அநேக மேன்மையை, நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய அநேக மேன்மையை, ஹல்லேலூயா, தேவன் வைத்திருந்த உயர்வை சத்துரு உன்னிடத்திலிருந்து பறிகை, ஹல்லேலூயா, கொள்ளையாடி கொண்டு போய்விட்டான். அதை பெற்றுக் கொள்வதற்கு ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார், நீ தொடர்ந்து பின் செல், தொடர்ந்து பின் செல், தொடர்ந்து பின் செல். தொடர்ந்து பின் சென்றால் அந்த அமலேக்கியரை நீ முறியடித்து, அந்த அமலேக்கியரை நீ சங்கரித்து, அந்த அமலேக்கியரை நிர்மூலம் பண்ணி, ஹல்லேலூயா, அந்த சத்துருவின் கையிலிருந்து உனக்கு தேவையான சகல பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் நீ நிச்சயமாய் பெற்றுக் கொள்வாய். நீ நிச்சயமாய் பெற்றுக் கொள்வாய். நீ நிச்சயமாய் பெற்றுக் கொள்வாய். உன் சத்துருவுக்கு ஒரு சாவு மணியை கர்த்தர் அடித்து விட்டார். உன் சாத்தானின் கிரியைகளுக்கு ஒரு முடிவை ஆவியானவர் வழிவிட்டார். ஷபலதரபரியா கலவரா ரந்தனமரியா கலவரபலா ரத்தனமரியா கலவரபலா ரதுரபரா கபரபலவசியா தியாலபோரபலா சந்தரபதுரியா தியக்கரபுலபரபரா. ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறதை, உனக்குரியதை ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாதே. கர்த்தர் உனக்காக ஆயத்தம் பண்ணினதை ஒருவனும் வைத்திருக்க முடியாது. எந்த சத்துரு உனக்குரியதை அவன் வைத்திருக்க முடியாது. அவனுக்கு அதிகாரம் இல்லை. அவனுடைய கையில் இருந்து நீ மறுபடியும் பெற்றுக் கொள்கிற நேரம், மறுபடியும் கர்த்தர் சத்துருவின் கையிலிருந்து உனக்கு கொடுக்கிற நேரம் வந்துவிட்டது. நீ பலன் கொண்டு எழும்பு, நீ தைரியம் கொண்டு எழும்பு, நீ தைரியமாய் எழும்பு. நீ சோர்ந்து போனது போதும், நீ உறங்கினது போதும், நீ தூங்கினது போதும். எழும்பு, கர்த்தருக்காக, கர்த்தருக்காக எழும்பு. கர்த்தருடைய ஆயுதமாக, வல்லமையாக அபிஷேகத்தை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். உரபலபர திரியா கரபல திரப கவரபலவசியா திபரப கரபலவ சந்தரபதியா துனமர கரபல சந்தரபதியா கலா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடுவோம், எல்லாரும் முழங்கால் படிடுவோம். தேங்க்யூ. முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நமத்திலே எசவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். Hallelujah, 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 hallelujah. ஜெய கிறிஸ்து முன் செல்கி ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமமே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்களா ஜெய கொடி ஜெயம் அல்லேலூயா அவர் நாமமே, ஜெயம் அல்லேலூயா
அவர் நாமத்திற்கே ஜெய கிறிஸ்து செல்கிறார். ஜெய எல்லாரும் ஆமென். ஓ ஜெய கிறிஸ்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் விடுவார். ஜெய கீத நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெய மல்லேலு அவர் நாமத்திற்கே ஜெய மல்லேலூயா. நாமத்திற்கே ஜெய மல்லேலூயா. நாமத்திற்கே ஜெய மல்லேலூயா. ஆமென். ஜெய கிறிஸ்து glory. எல்லாரும் கரங்களை தட்டி வாயை திறந்து ஆமென். ஜெய கிறிஸ்து ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடி அவர் நாமத்திற்கே ஜெய அல்லேலூயா. நாமத்திற்கே ஜெய அல்லேலூயா. சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நீ இழந்தவைகளை திருப்பிக் கொள்கிற நேரம். அவர் நாமத்திற்கே ஜெய அல்லேலூயா. அவர் நாமத்திற்கே ஜெய அல்லேலூயா. அல்லேலூயா. நாமத்திற்கே ஜெய அல்லேலூயா. நாமத்திற்கே ஜெய கிறிஸ்து செல்கிறார். மகிமை சேகே ஓ அவருடைய கரம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நாள்ல யுத்தம் செய்ய நீ புறப்படு. யுத்தம் செய்ய புறப்படு. யுத்தம் செய்ய புறப்படு. பராக்கிரமசாலியே எழும்பு, எழும்பு. உன் வல்லமை தரித்துக்கொள். உன் வல்லமை தரித்துக்கொள். கர்த்தர் தம்முடைய வல்லமை ஊற்றுகிறார். லகதலலக சகததலபலக லிகததலலபரதலக ஷகததலலகதக விமலரதலலகதக விவலரதலலகத ஷெதலலலலக துடலரபலரகதகதக லியக்கபரதலரகதகத சந்தனல மௌரியந்தனலகதக. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. உன்னை அழைத்தவர் நான் அல்லவா? உன்னை தெரிந்தெடுத்தவர் நான் அல்லவா? உன்னை வேறு பிரித்தவர் நான் அல்லவா? உன்னை தெரிந்து கொண்டவர் நான் அல்லவா? உன்னை இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறவர் நான் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிதியோனே புறப்படு. சகலத்தை திருப்பிக் கொள்வார். எதெல்லாம் சத்துரு உன்னிடத்திலிருந்து உன் குடும்பத்திலிருந்து பறித்தானோ பின்தொடர்ந்து போ, பின்தொடர்ந்து போ. உன் குடும்பத்திற்கு விரோதமாக, உன் வாழ்க்கைக்கு விரோதமாக, உன் பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு விரோதமாக அமலேக்கியருடைய ஆவி யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. தேவ திட்டத்தை தடுத்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் இந்த நாளில் திட்டமும் தீர்க்கமுமாய் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நீ எழும்பி யுத்தம் பண்ணு. நீ எழும்பி யுத்தம் பண்ணு. நீ எழும்பி யுத்தம் செய். லதகா பரகடதா. நீ எழும்பி யுத்தம் செய். நீ எழும்பி யுத்தம் செய். நீ எழும்பி யுத்தம் செய்.
நீ எழும்பி யுத்தம் செய், நீ எழும்பி யுத்தம் செய். ஓ பராக்கிரமம் நாட்களித்துவே யவன ஜனம் வெளிப்பாடுதே. பராக்கிரமம் நாட்களிதுவே யவன ஜனம் வெளிப்பாடுதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உங்கள் சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவசேனை ஒன்று ஆமென் கிளம்புகிறதே. ஆமென் தேவசேனை ஒன்று எழும்புகிறதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. உன் பராக்கிரமம் நாட்களிதுவே யவன ஜனம் வெளிப்பாடுதே. உன் பராக்கிரமம் நாட்களிதுவே யவன ஜனம் வெளிப்பாடுதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவசேனை ஒன்று. இந்த சபையிலிருந்து கர்த்தர் ஒரு யுத்தத்தை தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. உன் பராக்கிரமம் நாட்களிதுவே யவன ஜனம் வெளிப்பாடுவே. உன் பராக்கிரமம் நாட்களிதுவே வெளிப்பாடுவே. உன் பராக்கிரமம் நாட்களிதுவே யவன ஜனம் வெளிப்பாடுவே. பராக்கிரமம் நாட்களிதுவே வெளிப்பாடுவே. தேவசேனை எழும்புகிறதே, உந்தன் சேவை. யுத்தம் பண்ணுகிற தம்முடைய அபிஷேகத்தின் அக்கினி இந்த சபை நடுவே கட்டவிழ்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உன் குடும்பத்திற்கு விரோதமாக, உன் பரிசுத்த ஜீவியத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற அமெரிக்கருடைய கிரியைகளை நிர்மலம் பண்ணுகிற தம்முடைய ஆவி எழும்புகிறதே, உங்கள் சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவசேனை ஒன்று மகிமை மகிமை இறங்குகிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். எழும்புகிறதே, உங்கள் சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உங்கள் சேவைக்கென்று கிளம்புகிறதே. பராக்கிரமம் நாட்களிதுவே யவன ஜனம் வெளிப்பாடுவே. பராக்கிரமம் நாட்களிதுவே யவன ஜனம். ஒரு யுத்தத்தின் அபிஷேகம் இங்கே இருக்கிற ஒரு சிலரை நிரப்பிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். எஸ், விழுகிறது விழுகிறது, அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது. இந்த நாள் ஒரு சிலரை பரிசுத்த ஆவியானவர் விடுதலை ஆக்குகிறார், விடுதலை ஆக்குகிறார், விடுதலை ஆக்குகிறார், விடுதலை ஆக்குகிறார். விடுவிக்கிற ஆவி, விடுதலை விக்கிற ஆவி, விடுவிக்கிற ஆவி.
விடுவிக்கிற தம்முடைய கரம் நீட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 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 எழும்பு எழும்பு சீயோனே, போரடி. உன் ஆயுதம் கூர்மையாக்கப்படுகிறது. புதிதும் கூர்மையுமான இந்திரமுள்ள பற்களாய் கர்த்தர் உன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறார். நீ நடந்து வருகிற பாதை ஹல்லேலூயா எதர்ச்சியா இல்ல, கர்த்தரே உன்னை அனுமதித்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? உன்னை ஒரு யவன ஜனமாய் உன்னை எழுப்பும்படியாக, யுத்தம் செய்கிற சந்ததியாய் எழுப்பும்படியாக, பூரண ஜெயத்தை நீ பெற்றுக் கொள்ள முடியாது. ஓ ரபஹ சதனல பலதா லீதினிமி அந்தனல கடதடா சுக்கி மனல கடதடா. நன்றி ஆவியானவரே, உடைய அளவில்லாத பிரசன்னத்திற்காய் நன்றி, உடைய அளவில்லாத மகிமைக்காய் நன்றி. முடிந்தவர்கள் எல்லாம் நெடுமலங்கள்ல வந்துடலாமா? கர்த்தர் இந்த நேரத்தில் நமக்கு பேசின தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைக்காய் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன் இழப்பு? ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இப்படி ஒரு போராட்டம்? என் பக்கத்தில் உள்ளவெல்லாம் நல்லா இருக்கான்ல, ஏன் யாரு வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு காலம் காத்திருப்பு? கேட்டல, கொஸ்டின் கேட்டல. பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்தில் தீர்க்கமாய் பேசி இருக்கிறாரு. உனக்கு விரோதமாய் உனக்கு வருகிற ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற அந்த அமளியருக்கு விரோதமாய் எதிர்த்து நில்லு, எதிர்த்து நில்லு. உன் கற்பு திறக்கப்படும், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். புரிந்தவைகள் ஒன்று சேரும், இடிந்து போனவைகள் கட்டப்படும். அபிஷேகம், அபிஷேகம், இதுவரைக்கு இல்லாத ஒரு அபிஷேகம் இந்த வழிபடத்தை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லிருங்க. வார்த்தைகளுக்கு நன்றி. பரிசுத்தமும் நிறைந்த நல்ல தெய்வமே, நல்ல விலைக்காய் ஸ்தோத்திரம். மட்டுமா நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கா நன்றி அப்பா. இது மனுஷனுடைய வார்த்தை இல்ல, எங்க தாசனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை இல்ல. நான் சேவிக்கிறவரும் நான் வணங்குகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை. இது உங்க வார்த்தை, இது உங்க வார்த்தை. என்னை ஆட்கண்டவருடைய வார்த்தை, என்னை வழி நடத்துகிறவருடைய வார்த்தை. நன்றி அப்பா. எங்களை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் யுத்தம் பண்ண, ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை பலப்படுத்துங்க. கேட்ட சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஸ்திரப்படுத்தும். ஆண்டவரே, இந்த நாள்ல அநேகர் வரலப்பா, கிருபையாய் மன்னித்து அவங்களையும் கர்த்தர் இந்த சத்தியத்திற்குள்ள உடைய குடும்பங்களுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஸ்தலங்களுக்கு விரோதமாய்
எதிர்த்து போராடுகிற அமலேக்கியருடைய கிரியைகளை எதிர்த்து யுத்தம் செய்கிற தம்முடைய கிருபையை, பலத்தை என் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு கர்த்தர் கொடுங்கப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. ஒவ்வொரு ஆண்டவரே இளம் வாலிபர்களுக்கு கொடுங்கப்பா. வாலிப பிள்ளைங்களுக்கு கொடுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்ய உம்முடைய சித்தத்தை நீர் இந்த நாளில் இந்த வழிபடத்திலிருந்து நிறைவேற்றினதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க சிறுகப்பா, நீங்க பெருக எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரங்க ஆண்டவரே, கடமையை மாத்திரம் தான் செய்திருக்கிறோம். கிரியை செய்கிறவருடைய பொற்பாத கருத்தில் எங்களை முற்றிலுமாய் விட்டு கொடுத்துருவோம். நீங்க மட்டும் வெளிப்படுங்க, நீங்க மட்டும் உயர்ந்துருங்க. எல்லா துதிகள் நமக்கு மேல உமக்கு ஒருவருக்கே கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரம்